அடிச்சிட்டு இருக்கான். என்னாச்சு? காப்பாத்து ப்ரோ. வளைச்சு அடிக்கிறான் ப்ரோ. என் உடம்பு தாங்காது. நிறுத்துன்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க கை வாங்கிட்டு இருக்கிற. 10 அடி அடிக்கணும். 20 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் 10 அடி அடிக்கணும். மறுபடியும் 20 நிமிஷம் கேப் விட்டு 10 அடி அடிக்கணும். மொத்தம் 50 அடி கொடுக்க சொல்லிருக்காங்க. அதான் டீல். டீலா? யார் அவனை அப்படி அடிக்க சொன்னது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. காசு கொடுத்து அடிக்க சொன்னாங்க. அதான் அடிக்கிறேன். பாதி தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் பாதி அடி இருக்கு. முழுசா அடிக்காம போனா எனக்கு பேமெண்ட் வராது. ஒதுங்க. நீ அடிக்க போறியா? என் மேல எதுவும் தப்பலப்பா. மனோஜ் ஓகேவான்னு கேட்டுட்டு தான் பண்ணேன். என்னடா என்ன அடிக்க போறியா? முன்னாடி எதுக்குடா சாப்பிட்டலாம்? முதல்ல அந்த ஆளு என்னாச்சுன்னு பாரு. வரிக்கூற மாதிரி நிக்கிறான். ஹாஸ்பிடல் கூட்டு போ. டேய் அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு விசாரிக்கணும்டா. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? உன்கிட்ட சொன்னல ப்ரோ, உன் பொண்டாட்டியை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறேன்னு சொன்னல. அவ உன்னை என் பொண்டாட்டி இல்ல. என்ன அசிங்கப்படுத்தாத. ஏண்டா அவனை நடிக்க சொன்னது உனக்கு அசிங்கமா தெரியல, இது அசிங்கமா தெரியுதா? டேய் நீ இல்ல ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோகிணி கிட்ட இருந்து ஓடு வந்துச்சு. இங்க வர சொன்னா நானும் வந்தேன். இங்கதானே வர சொன்னா. மேல இருக்குமோ? சந்தோஷ் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி மனோஜ்க்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும். சொல்லு ரோஹிணி. பார்க்க மாலுன்னு வர சொல்லுவேன் நினைச்சா இந்த மாதிரி இடத்துக்கு வர சொல்லிருக்கேன். எங்க பாக்குறோங்கிறது முக்கியமே கிடையாது. கரெக்ட். யார பாக்குறோங்கிறது தான் முக்கியம். கரெக்ட். நீங்க சொன்னது எல்லாமே நான் யோசிச்சு பார்த்தேன் சந்தோஷ். வாழ்க்கையில கிடைக்காததை நினைச்சிட்டு இருக்கிறத விட நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷமா வாழ்றது தானே நல்லது. கரெக்ட். அதுதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? நீங்க சொன்ன மாதிரி என்ன புரிஞ்சுக்காத மனோஜ் நினைச்சிட்டு இருக்கிறத விட என்ன நினைச்சிட்டு இருக்கிற உங்களையே நான் ஏத்துக்க கூடாது. நிஜமாவா? ஆமா சந்தோஷ், நிஜமா தான் சொல்றேன். ஏன் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல, நான் கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஓகே சொல்லிட்டியே, அதான். நீங்க கேட்ட விஷயத்துல அவ்வளவு நியாயம் இருந்துச்சு, அதனாலதான் நான் ஓகே சொல்லிட்டேன். அப்ப ஓகே. அப்ப மனோஜுக்கு டைவர்ஸ் கொடுத்துறியா? அதுக்கு முன்னாடி எனக்காக நான் என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்களா? ஓ எஸ், கண்டிப்பா செய்வேன். கன்ஃபார்மா செய்வீங்களா? 100% கன்ஃபார்ம். அப்புறம் பின்வாங்க மாட்டீங்களே? சேச்சே, ஒரு ஓட்டி நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஓ அப்படியா? சரி, உங்க சட்டையை காட்டுங்க. என்ன சொல்ற? சட்டையை காட்டணுமா? எதுக்கு? நான் என்ன சொன்னாலும் நீங்க கேப்பேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப சட்டையை காட்டுங்க. இல்ல, அதுக்குள்ள எப்படி? அதெல்லாம் அப்புறம். இப்பதானே பழகவே ஆரம்பிச்சிருக்கோம். ஓ, நீங்க தானே சொன்னீங்க எனக்காக என்ன வேணா செய்வேன்னு. இப்ப நீங்க சட்டையை காட்டுவீங்களா மாட்டீங்களா? நான் போறேன். சரி 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 சரி, இதோ காட்டுறேன். மனோஜ் தான் இந்த பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எனக்காக என்ன வேணா தாங்கிப்பீங்கல்ல? ஆமா, கண்டிப்பா தாங்குவேன். நிச்சயமா? சத்தியமா தாங்குவேன். அப்புறம் வார்த்தை மாற மாட்டீங்களே? ரோஸ் கூட வாசம் மாறினா மாறும், ஆனா இந்த சந்தோஷ் வார்த்தை மாற மாட்டான். பயங்கரமா இருக்கு. யார் இந்த ஜென்டில்மேன்? இங்க என்ன பண்றாரு? சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சொன்னல, அது இவர்தான். எனக்காக எதையும் தாங்கிப்பேன்னு சொல்லிருக்காரு. சந்தோஷ், இது யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியுதே, கையில சாட்டை வச்சிருக்காரு. அவங்களே அவங்கள அடிச்சிட்டு காசு வாங்குவாங்களே, அவங்க தானே? ஆமா சந்தோஷ், அவங்களேதான். இத்தனை நாளா அவரே அடிச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், எதுக்கு நீங்க உங்களையே அடிச்சுக்கிட்டு காசு வாங்கிக்கிறீங்க, அதுக்கு பதிலா வேற ஒருத்தங்களை அடிங்கன்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அடிக்கவா? இத்தனை நாளா அவரையே அடிச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ உங்களை அடிக்கிறதுக்காக காசு வாங்க போறாரு. இவரு உங்களை எத்தனை அடி அடிக்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி நான் இவருக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டேன். ரோஹிணி, இதெல்லாம் வேணாம், இது ரொம்ப தப்பு. அடிக்க வேணாம்னு சொல்லுங்க, வலிக்கும். வலிக்காதையா? ஏன்னா இத்தனை வருஷமா நான் அடிச்சுட்டு இருக்கேன்ல. யோ, உனக்கு வலிக்காதியா? எனக்கு வலிக்கையா? ரோஹிணி, அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. என்னையா பேசிக்கிட்டு இருக்க? ஸ்டார்ட் பண்ணு. என்ன சந்தோஷ், ஆரம்பிக்கலாமா? வேணா ரோஹிணி, சொல்றேன்ல, இதெல்லாம் வேணாம் 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 சொல்லிருங்க. ஐயோ ரோஹிணி, வேணாம். ஐயோ அம்மா, என்ன எப்படி வலிக்குது? மேடம், நீங்க சொன்ன மாதிரி 50 அடி அடிச்சிடறேன்.
சரிங்களா? சரிங்க. இவர் சொன்னதை கேட்டீங்களா சந்தோஷ்? நல்லா கேட்டது. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஐயோ வலிக்குது. ஐயோ அங்கெல்லாம் வைக்காத. நான் அதல பண்றேன். இந்த பாரு. ரோகிணி வேணா சொல்லுங்க. என்னடா சொல்றீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து டைவர்ஸ் கேஸ்க்கு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுவும் உன் ஃப்ரெண்டோட வைஃப் நானு. என்கிட்ட போய் அவன் தான் ஓகே சொன்னா ரோகிணி. அவனுக்கு நீதானே இந்த ஐடியாவை கொடுத்திருப்ப. இனிமே நான் நிறுத்த சொன்னாலும் அவர் நிறுத்த மாட்டாரு. உன் முட்டாள் பாஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அவன் வந்து உன்னை காப்பாத்துறான்னு பாப்போம். ரோகிணி நிறுத்த சொல்லுங்க. ரோகிணி வலிக்குது ரோகிணி. அது வரைக்கும் கேப் விட்டு உன்னை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. இங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. அதுக்கு நான் பணத்தை கொடுத்துறேன். சரிங்க மேடம். ரோகிணி அடிக்க வேண்டாம் சொல்லுங்க ரோகிணி. காப்பாத்து ரோகிணி. நல்லா அடிச்சதுல தப்பே இல்லையா? கட்டி போட்டு இன்னும் 1000 அடி அடிச்சிருக்கணும். ஏம்பா அண்ணன் தான்ப்பா பெர்மிஷன் கொடுத்தேன். இவன் ஒரு லூசு. உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? எத்தனை வருஷம் ஓ மண்டையில ஏறாதா? அவனுக்கு என்ன தைரியம் தான் என் எம்ப்ளாய் மேல கை வச்சிருப்பான். டேய், நீங்க பண்ண வேலைக்கு அடிச்சோட விட்டுச்சேன்னு சந்தோஷப்படுங்கடா. ஏன் யோ உன் ஃப்ரெண்டோட வைஃப் கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? நான் நிஜமா பண்ணலப்பா, எல்லாம் ஆக்டிங் தான். கோர்ட்ல ரோஹிணி ஒவ்வொரு தடவையும் ஏதாவது பண்ணி டைவர்ஸ் வாங்க விடாம பண்ணதில்ல. அதுக்குத்தான் ஒரு ஐடியா சொன்னேன். நான் ரோஹிணியை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறேன். அதை வச்சு நீ எனக்கு ரோஹிணிக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு கோர்ட்ல சொன்னா ஈஸியா டைவர்ஸ் கிடைச்சிருமேன்னு சொன்னேன். அடி எங்க அப்பா பயங்கரமான ஐடியா சொல்லியிருக்கிற. அதுதான் இப்ப பார்லர் அம்மா உனக்கு அர்ச்சனை பண்ணுச்சு. நீங்க ரெண்டு முட்டா பசங்களை சேர்ந்து பார்லர் அம்மாவை முட்டாளாக்க பாத்திருக்கீங்க. ஏண்டா அதெல்லாம் அவளை ஈஸியா ஏமாத்த முடியுமாடா? இதெல்லாம் ஒரு பிளானா? டேய், என்னதான் இருந்தாலும் பார்லர் அம்மா உனக்கு கொண்டாடியா இருந்திருக்கு. அது மேல இப்படி ஒரு பழிய போட்டுதான் உனக்கு டைவர்ஸ் ஆகுமா? இதுல ஒரு ஐடியா பண்ணி வேற காப்பாத்துறதுக்கு வந்திருக்கவே கூடாது. அடி வாங்க விட்டுருக்கணும். என்னப்பா முத்து இப்படி சொல்றேன்? எல்லாம் மனோஜ் வாழ்க்கைக்காக தானப்பா. பேச மாதிரியா? டேய், எப்ப விஷயம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சோ கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். அதை விட்டு இப்படி லூஸ் தரமா பண்ணிட்டு இருக்காத. இன்னைக்கு இந்த ஆள் அடிச்சவ நாளைக்கு உண்மையை அடிப்பான். என்னது என்ன அடிச்சிருவாளவா? ஏன் இவன் அடிக்கிறதுக்கு பிளான் போட்ட பார்லர் அம்மாவுக்கு உன்னை அடிக்கிறதுக்கு பிளான் போட தெரியாதா? இந்த ஆளுக்கே சாட்டடினா உனக்குலாம் என்னமா இருக்குன்னு யோசிச்சு பாத்துக்க. கொஞ்ச நாள் எதுவும் பண்ணாம எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு இருக்கு. வேலையை பாரு. ஐயோ, இதான் நண்பனுக்காக உயிரை கொடுக்கறதா? அடுத்து எதுவும் ஐடியா கொடுத்துறாத, சரியா? ஐயோ சாமி, நான் இனிமே எந்த ஐடியாவும் கொடுக்க மாட்டேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்க போறேன். ப்ரோ கடையில உட்காந்து எத்தனை பீரை வித்துது எத்தனை ஃப்ரிட்ஜ் வித்துதுன்னு கணக்கு மட்டும் தான் எடுக்க போறேன். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது சாமி. ஆளை விடுங்கப்பா இத்தோட. டேய், கூப்பிட்டு ஹாஸ்பிடல் போ. நீங்க சொன்னதை வச்சு பாக்கும்போது அந்த மனோஜோட ஃப்ரெண்ட் சரியான முட்டாளா இருப்பான் போல. அவன் முட்டாள் கிடையாது, அதுக்கும் மேல வடிகட்டின முட்டாளு. சாட்டையில அடி வாங்கி சிவப்பு வரிக்குற மாதிரி நின்னான். மனோஜ் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டும் அப்படிதான் இருக்காரு. இதை விட கேவலமான பிளான யாராலையும் போட முடியாது. ரோஹிணி கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. அவ மத்தவங்களை ஏமாத்துறதுல புத்திசாலியாச்சே. மத்த விஷயத்துல அவ நிறைய தப்பு பண்ணிருக்கான். ஆனா இந்த விஷயத்துல அவ பண்ணது கரெக்ட் தான். மனோஜ் சரியான மென்டல் ஆயிட்டாரா? ரோஹிணி மனோஜை ஏமாத்திருக்காங்க தான். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க மனோஜோட வைஃப் தான். இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகல. அப்படி இருக்கும்போது அவரோட வைஃப் மேல இவ்ளோ டிஸ்கஸ்டிங்கான பழிய போடுறாரு. இது ஒரு பெரிய பிளான் வேற வீட்டுல பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான். இந்த பிளான் போட்டதுக்கு மனோஜ்க்கும் சேர்த்து அடி விழுந்திருக்கணும். திரும்பவும் இதே மாதிரி லூஸ் தரமா ஏதாவது பண்ணான்னா பார்லரமா அடுத்தடியா அவனுக்கு தான் கொடுக்கும். சில விஷயத்துக்கெல்லாம் அடிச்சாதான் திருந்துவாங்க. மீனா, நீ ஏன் இதை சொல்ற? நான் சண்டைக்கு போறேன்னு சொன்னா என்ன திட்டுவியே? எல்லாத்துக்குமே சண்டை போடக்கூடாது. இப்ப ரோஹிணி பண்ணது சரிதான். அந்த மாதிரி பண்ணலனா இவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க. கரெக்ட் மீனா. சில பேரெல்லாம் அடிச்சாதான் திருந்துவாங்க. இதே மாதிரி சாட்டைய வச்சு நீத்துவ 4 கொடுத்தாதான் அவளும் திருந்துவா. ரோஹிணியாவது மனோஜை விட்டு பிரிய கூடாதுன்னு பிளான் பண்றாங்க. அது கூட ஓகே. ஆனா அந்த நீத்து நானும் ரவியும் சேரக்கூடாதுன்னு தானே பிளான் பண்றா. அதுக்காக தான் சொல்றேன். முத்து, அந்த சாட்டையில அடிச்சவனை எங்கேயாவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அவனை நான் கொடுத்த கொடுப்புக்கு அவன் என்ன எங்க பார்த்தாலும் ஓடி போயிருவான். ஆனா அவனை பழகுறல. நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த பார்லரமா நீத்து இதுங்க மேல நம்ம கொஞ்சம் கூட இறக்கப்படக்கூடாது. நீ சொல்ற மாதிரி அவ ரவியை விட்டு பர்மனண்டா வேலையை பண்ணா என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணணும். எஸ், அதுக்கான வழி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கும் ஒரு முடிவை கட்டுவோம், யோசிப்போம்.
மனோஜ், ஏன் இப்படி உட்காந்துருக்க? எழுந்து இப்படி வா. வா, எந்திரிச்சு வா. வா, இந்த ஜூஸ குடி. குடு குடு, உட்காரு. குழந்தைதானே அவன். இந்தா குடி. உனக்காக தனியா ஜூஸ் போட்டிருக்கேன், குடி. நல்லா குடி. இன்னைக்கு ஃப்ரெண்ட் அடி வாங்கி இருக்கிறான், நாளைக்கு வாடி வாங்குவான். அதுக்கு உடம்புல தெம்பு வேணும்ல, அதுக்கு ஜூஸ் குடிச்சுதான் ஆகணும். ஏங்க, அவன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படியாவது ரோஹிணி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும்னு போராடிட்டு இருக்கான். அதுக்கு இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இருந்தா டைவர்ஸ் கிடைச்சிடுமா? இவனையும் ஃப்ரெண்டே சேர்ந்து முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐடியா கொடுத்தவனுக்கு இந்த ஐடி தேவைதான். ஆமாப்பா, சந்தோஷ் தான் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. மனோஜ், நம்ம வாழ்றதுக்கு 1000 பேர் 1000 ஐடியா கொடுப்பாங்க. வாழ்றது நம்ம தான். நம்ம மனசுக்கு எது சரின்னு படுது அதை தான் பண்ணணும். அவன் சொன்னான்னு நீ பண்ணிட்டு பாசிக்கப்படுற. இப்படியே பண்ணிட்டு இருந்தா டைவர்ஸ் கிடைக்காம போகுது. ஜாக்கிரதை. ரோஹிணி உனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் கொடுக்க மாட்டான். அப்பா, என்னப்பா இப்படி சொல்றீங்க? நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்டா. நீ சட்டத்தை நம்புறியா இல்லையா? இப்ப அந்த சட்டத்தோட வழியில் தான் நம்ம போகணும். கோர்ட்டுன்னு எதுக்கு இருக்கு? அதாங்க போயாச்சுல்ல. அப்ப அவங்கள நம்பித்தான் ஆகணும். தீர்ப்பு வர்ற வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். இந்த மாதிரி அவசரப்படுறது உனக்கு உதவியா இருக்காது. பின்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? அவதான் எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாளே. விஜயா, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா 2 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எவ்வளவு நாகரிகமா ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி முடிக்கும் போது நாகரிகமா முடிக்கணும். அதை முடிக்கிறதுக்கு ஒரு மரியாதை வேணும். ஒரு பொண்ணை போய் இவ்வளவு வசதிப்படுத்தலாமா? அவ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய பித்தலாட்டம் பண்ணி தானே வீட்டுக்குள்ள வந்தா. அது வேற விஷயம். இவன் பண்ண தப்பு இல்லையா? பெரிய தப்பு. இது ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன் பண்ற வேலையா? நீயே சொல்லு. அது இல்லப்பா, அந்த சந்தோஷ் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் தான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு நினைக்கிறேன். டேய், வாய மூடுறா. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டேன். ஒரு நல்ல தீர்ப்பு வர்ற வரைக்கும் காத்துரு. விஜயா, நீ தான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீயா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. இனிமேல் இது மாதிரி முட்டாள்தனமான வேலையை செய்ய வேண்டாம்னு சொல்லு. என்னமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இவருக்கு இதே வேலையா போச்சு. அந்த காலத்துல இருந்து நாகரிகம், உண்மை, நியாயம், தர்மம் இதே பேசுறதுதான் வேலை. இத பாரு மனோஜ், அவர் பேசுறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. நான் உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நாம பாட்டுக்கு உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ள உனக்கு டைவர்ஸ் வந்துரும். சரிம்மா. இப்ப கூட நான் உனக்கு ஒரு பொண்ண பேசியிருக்கேன். மா, என்னடா? அந்த பொண்ணோட போட்டோ இருக்கா? நான் பார்க்கணும். டேய், இப்பதான் நான் பேசியிருக்கேன்னு சொன்னேன். அதுக்குள்ள உனக்கு போட்டோ கேக்குதா? பொறுமையா இரு, எல்லாத்தையும் நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன்.